ஆக்சுவலி பழைய சபரினா கரெக்டாக நின்று பேசி அவனே கிளியர் பண்ணிடுவான். இந்த அளவு கத்த மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அந்த கோவத்தை மட்டும் அவர் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைட்டில் வின்னர் பண்ணுவார். அது அந்த அளவு கோவப்பட ஆள் இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் கோவப்பட்டான். அவரை பற்றி ஏதாவது தெரியாத விஷயங்கள், சபரினா யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவனுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்பு தான். அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பான். அது எனக்கும் நடந்துருக்குது. அவனோட ஹேபிட்டே அப்படி தான். ஏதாச்சும் இலகன மனசு ஏதாச்சும் அப்படின்னா சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டு போகிற ஆள் தான் அவன். ஆனால் இப்போது கேமுன்னு வரும்போது அது அவனுக்குன்னு விளாண்டா தான் அது கரெக்டாக இருக்கும். விட்டு கொடுக்கக்கூடாது. அவர் ஒரு கேம் டாஸ்க்கு வந்தா அப்படின்னா அது சோலோ டாஸ்க்காக அவர் வந்துட்டு பிளான் பண்ணி விளாண்டார் அப்படின்னா அவர் தான் வின் பண்ணுவார். விட்டு கொடுத்து தான் விளையாடுறான். நிறைய இடத்துல விட்டு கொடுத்து தான் விளையாடுறான். பிக் பாஸ்லேயே பாருங்கள், என்ன இது பண்ணாலுமே ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு வராரு. அதே ஒரு வெற்றி தானே எங்களுக்கெல்லாம். அதாவது இடையில கொஞ்சம் அவரை தடுமாற விட்டுட்டாங்க. இப்போ அதை எடுத்துட்டார். அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணிட்டார். ரொம்ப கைண்டான பையன், ரொம்ப நல்ல பையன். இன்னும் மேலும் மேலும் அந்த பையன் நல்லா வரணும். ஒரு மாதிரி இதாகிட்டாரு, ஆனால் டிஸ்டர்ப் ஆகி திருப்பி ஜெயிச்சிட்டாரு பாருங்க. அது ஒரு பெரிய வெற்றி தான். அப்படி ஒரு நல்ல பையனை ஏன் ஹர்ட் பண்ணுறாங்க? அவன் வந்து கரெக்டாக தான் விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ அந்த பையனை ஏன் ஹர்ட் பண்ணணும்? எல்லாரையும் சமாளித்து வந்துடுவார் அவர். எல்லாரும் பண்ணுறது அதெல்லாம் அவங்கவுங்க. இவர் பண்ணுறது எங்கே இவர் ஜெயிச்சிருவாரோன்ற நினைப்பு வரும். ஆனால் ஜெயிப்பாருங்க. இவர் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவார். இவரோட பொறுமை பண்ணுவார். கடைசி வரைக்கும் வந்து இவர் வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் வின் பண்ணிட்டு தான் வருவார். ஆனால் அவர் இந்த வீட்டுக்குள்ளேயே அவருக்கு ரொம்ப டஃப்பான இருக்கக்கூடிய ஆள் யார்? அவன் கரெக்டாக விளாண்டா இவன் தான் எல்லாருக்கும் டஃப்பு. இல்லைனா இப்போ இருக்காங்க பார்த்தா 2-3 பேர் இருக்காங்க டஃப்பு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வசந்த். இப்போ நம்ம கூட சபரி அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கி அவரோட வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ்க்கு வர போயிருக்காரு. அது எப்படி இருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காரு? அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. என்ன ஒரு சில இடத்துல வந்துட்டு பஸ்ட் அவுட் ஆயிடுறாரு. அந்த கோவத்தை மட்டும் அவர் கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைட்டில் வின்னர் பண்ணுவார். அனாவசியமாக அது வந்து கரெக்டாக அந்த கேம் என்னவா அதை பார்த்து அவன் விளையாண்டா சரி. இன்னும் ஆனால் சொல்ல போனால் இன்னும் அந்த பழைய சபரி அவன் வரல. அது கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அந்த அளவுக்கு கோவப்பட ஆள் இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் கோவப்பட்டான். ஆனால் ஒருவேளை பழைய சபரியா ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னா அவரோட கேம் எப்படி இருக்கும்? இந்நேரம் அது நம்ம சொல்ல முடியாத அளவில் இருக்கும். அது ஆக்சுவலி பழைய சபரினா கரெக்டாக நின்று பேசி அவனே கிளியர் பண்ணிடுவான். இந்த அளவு கத்த மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். இன்னும் சூப்பராக இருக்கும் கேம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கே ஒரு புது சபரியை பார்க்குற மாதிரி தான் உள்ளே இருக்கும். எங்களுக்கு என்னன்னா ஏன் யாரோ புதுசாக விளையாடுறாங்களா ஒவ்வொரு டைம் நாங்கள் அதை பார்க்கும்போது ஏன் இவன் இப்படி இருக்கிறான், அந்த டைமில் ஏன் பேச மாட்டேங்கிறான், அவன் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான், இதுதான் எங்களுக்கு வந்துட்டு இதாகுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஃபயராக ஆரம்பித்தார். அந்த வாட்டர் டாஸ்க்கெல்லாம் வரும்போது அதெல்லாம் பார்க்க எப்படி இருந்துச்சு? அது படிப்படியாக அப்படியே வந்து குறைஞ்சிது. அந்த ஃபயரோடு ஸ்டார்ட் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக அது குறையும் போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அவன் கேமாக கொஞ்சம் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய விட்டு கொடுத்து விளையாடுறோம் அப்படிங்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. அந்த அதாவது அவன் விளையாடுறான் அப்படின்னா அவன் வின் பண்ணணும். அது தனியாக அவனோட இதாக கேமாக இருக்கணும். இது வந்துட்டு இவங்களுக்கு ஃபேவராகவும் அவங்களுக்கு ஃபேவராகவும் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது. அதுதான், வேற எதுவும் இல்லை. அது இயல்பாகவே இருக்குது அப்படின்னு வேற சொல்கிறாங்க எல்லாமே. அவனுக்கு வந்துட்டு அது அவனோட இதே அப்படி தான், அவனோட ஹேபிட்டே அப்படி தான். ஏதாச்சும் இலகன மனசு ஏதாச்சும் அப்படின்னா சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டு போகிற ஆள் தான் அவன். ஆனால் இப்போது கேமுன்னு வரும்போது அது அவனுக்குன்னு விளாண்டா தான் அது கரெக்டாக இருக்கும். அவரை பற்றி ஏதாவது தெரியாத விஷயங்கள், சபரினா யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவனுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்பு தான். அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்பான். அது எனக்கும் நடந்துருக்குது. அவன் யாரை பார்த்தாலும் இப்போ எங்கள் வீட்டில் வருவான், இல்லை இவங்க வீட்டில் போனாலும் இப்போ என் கூட தானே வந்தான், அதுக்குள்ளார எங்கள் அப்பா அம்மா கூட எப்படி மிங்கிள் ஆனா, அதாவது கொஞ்ச நேரத்தில் இரு அவன் பேசட்டும் அந்த அளவுக்கு வந்துடும். பேசுகிறது அவன் வந்துட்டு அவனை பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை, சும்மா வந்து பேசுகிறான் பண்ணுறான், அது எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் அவன் பேசுகிறது வந்துட்டு ஒரு எமோஷ்னல், உள்ளார வந்து ஒரு பாசம், எல்லாத்துக்கிட்டையும் மிங்கில் ஆகிட்டு பேசுகிறது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பார்த்தோன்னா அந்த ஆச்சரியமாக நான் பார்த்தேன் அதை. ஆனால் அவர் இந்த வீட்டுக்குள்ளேயே அவருக்கு ரொம்ப டஃப்பான இருக்கக்கூடிய ஆள் யார்? அவன் கரெக்டாக விளாண்டா இவன் தான் எல்லாருக்கும் டஃப்பு. இல்லைனா இப்போ இருக்காங்க பார்த்தா 2-3 பேர் இருக்காங்க டஃப்பு. இவன் கரெக்டாக அவன் சபரியாக விளாண்டா இவன் தான் எல்லாருக்கும் டஃப்பு. இந்த விஷயத்தை மட்டும் அவர் மாற்றிக்கிட்டு விளையாண்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஃபினாலி வரைக்கும் போவார் அப்படின்னா என்னது? யாரையும் சார்ந்து விளையாடாமல் தனியாக விளையாண்டாருன்னா கன்ஃபார்மாக டைட்டில் வின்னர் ஆகும். சோலோவாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், உள்ளார விட்டு கொடுக்கக்கூடாது. அவர் ஒரு கேம் டாஸ்க்கு வந்தா அப்படின்னா அது சோலோ டாஸ்க்காக அவர் வந்துட்டு பிளான் பண்ணி விளையாண்டார் அப்படின்னா அவர் தான் வின் பண்ணுவார்.
இப்போ அவன் விட்டு கொடுத்து தான் விளையாடுறான், நிறைய இடத்துல விட்டு கொடுத்து தான் விளையாடுறான். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம சபரி பிரதரோட நெய்பர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கங்க. ஸோ சபரி உங்கள் ஏரியாவிலேருந்து ஒருத்தர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போய் சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ பெருமையாக இருக்குது, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பையன் எங்கள் ஏரியாவில் ரொம்ப பெருமை இருக்கான்னா அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பொறுப்பான பையன், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பிடிக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற பசங்க வந்து ரொம்ப சூட்டியாக இருப்பாங்க. அதோட இவர் இன்னும் நல்லா பொறுமை, அதாவது எல்லாத்தோடையும் ஹேண்டில் பண்ணுற விதம், அது வந்து பிக் பாஸ்லேயே பாருங்கள், என்ன இது பண்ணாலுமே ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு வராரு. அதே ஒரு வெற்றி தானே எங்களுக்கெல்லாம். எங்களுக்கான சபரியை வந்து சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். என் சன்னு செகண்ட் சன்னும் சபரியும் ஒரே கோயிலில் எல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணாங்க. ஓகே. அப்போவே இருந்தே சபரின்னா என் பையன் சொல்லுவான், ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்லுவான். அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்கிறாரு. யாருக்கிட்டையும் அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிக்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். எல்லாரையும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ உள்ள ஆன்ட்டி அங்கிள் அப்படிலாம் கூட பேச மாட்டார். அத்தை மாமான்னு உரிமையோடு பேசுவார். ரொம்ப கைண்டான பையன், ரொம்ப நல்ல பையன். இன்னும் மேலும் மேலும் அந்த பையன் நல்லா வரணும். இப்போ பிக் பாஸில் எப்படி விளையாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இப்போ நல்லா விளையாடுறாரு. அதாவது இடையில கொஞ்சம் அவரை தடுமாற விட்டுட்டாங்க, இப்போ அதை எடுத்துட்டார். அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி இதாகிட்டாரு, ஆனால் டிஸ்டர்ப் ஆகி திருப்பி ஜெயிச்சிட்டாரு பாருங்க, அது ஒரு பெரிய வெற்றி தான் இல்லைங்களா? அதை அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதான் அவராக பண்ணலை, அவரை பண்ண வச்சுட்டாங்க. இப்போ பிக்கப் ஆகிட்டார். அந்த அவர் டிஸ்டர்ப் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? கஷ்டமாக இருக்கும். ஐயோ கஷ்டமாக இருக்கும். கோவம் வந்தது. எதனால் ஃபஸ்ட்டு இருங்க, அவங்க எதனால கோவம் வந்துச்சு உங்களுக்கு? அப்படி ஒரு நல்ல பையனை ஏன் ஹர்ட் பண்ணுறாங்க? அவன் வந்து கரெக்டாக தான் விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கப்போ அந்த பையனை ஏன் ஹர்ட் பண்ணணும்? அவனை நோண்டி நோண்டி பார்க்குறாங்களே. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ நல்லா இருக்கு. எல்லாரோடதே சபரிக்காக மட்டும்தான். நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க, இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பார்க்கவே ஆரம்பித்தோம். ஆமாம், சபரிக்காகவே தான் மெயின் பார்க்காது. இல்லைன்னா பிக் பாஸே பார்க்க மாட்டேன். இந்த சீசன் பார்க்கணுன்ற அப்பப்போ இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன் கண்டிப்பாக, அப்பப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரையும் சமாளித்து வந்துடுவார் அவர். எல்லாரும் பண்ணுறது அதெல்லாம் அவங்கவுங்க, இவர் பண்ணுறது எங்கே இவர் ஜெயிச்சிருவாரோன்ற நினைப்பு வரும். ஆனால் ஜெயிப்பாருங்க இவர் அதெல்லாம் சமாளித்து வந்துடுவார். இவரோட பொறுமை பண்ணுவார். கடைசி வரைக்கும் வந்து இவர் வந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் வின் பண்ணிட்டு தான் வருவார். அதை நாங்கள் திருப்பி பார்ப்போம் கண்டிப்பாக. அவர் பொறுமையாக இருந்தே சில விஷயத்த சாதிச்சிருவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேபி அவர் அந்த பொறுமையாக இருந்தே அதை சாதிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஏரியாவிலேருந்தே ஒருத்தர் பிக் பாஸ்க்கு போயிருக்காரு, அதெல்லாம் எவ்வளோ பெருமையாக இருக்கோ உங்களுக்கு பார்க்கும்போது? கண்டிப்பாக எங்களுக்கு பெருமை தான். இஸ் சச் அ டவுன் டு எர்த் பர்சன். கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார் நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக சபரியானா நான் தெரியும்? நாங்கள் 13 வருஷமாக இருக்கிறோம். அவர் எங்கே பார்த்தாலும் அக்கா அண்ணன் அப்படின்னு தான் நார்மலாக பழகுவார். ஒரு சினி ஆக்டர் மாதிரிலாம் எங்ககிட்டலாம் பழகினதில்லை. அதனால் அவர் கண்டிப்பாக வின் பண்ணும். நாங்கள் இங்கே இந்த ஏரியா குடி வந்து 6 வருஷம் ஆகுது. அதுலேருந்து நாங்கள் பழக்கம். இங்கே பக்கத்தில் வீடு தான். அவர் பார்த்தா நல்லா நார்மலாக பேசுவார். பிக் பாஸ் பார்ப்போம், அதில் நல்லா ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா பேசுவார். உங்களுக்கு கூட நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு? கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற நேச்சராக தான் அவங்க. எனக்கு பர்சனலாக பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி டைம் வந்து கம்ப்ளீட் லாக்டவுனில் இருந்தது. அந்த டைமில் எங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து சபரியை தான் அப்ரோச் பண்ணோம். அப்போ அவர் சென்னையில் இருந்தாங்க. இருந்தாலுமே த்ரூ த ஃபோன் எல்லாமே எங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் லாட். அது மறக்க முடியாது. அவரோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? வெரி ஃப்ரெண்ட்லி, எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப டவுன் டு எர்த், ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப இருக்குது. பெட்ஸ் ரொம்ப வளர்க்க பிடிக்கும். ஆமாம், தெரிஞ்சவங்கன்னு இல்லை, தெரியாதவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுற டைப் அவங்க தான். அதேமாதிரி ரொம்ப கடவுள் மேலே ரொம்ப அவர் ஈடுபாடு அதிகம் தம்பி. நீங்கள் சபரி அண்ணா பற்றி சொல்லுங்கள், லைக் அவர் எப்படிப்பட்டவர்? எங்கன்னா மாதிரினா எப்போ வந்தாலுமே எந்த ஒரு இதுலுமே இல்லாமல் நல்லா பேசுவார். எப்போ எங்கே பார்த்தாலுமே பேசாமல் போக மாட்டார். அந்த ஒரு இது அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்பயுமே எங்கே பார்த்தாலுமே நல்லா பேசுவார். நல்ல கேரக்டரு. அதே மாதிரி முருகர்னால் ரொம்ப பிடிக்கும் அண்ணாவுக்கு. எப்பயுமே பண்ணுவார். நல்ல கேரக்டர். பிக் பாஸ்ல எப்படி விளையாடிட்டு இருக்காரு அவரோட கேம்? அவர் கேம் ஆடுறாரு, அவ்வளோதான். நல்லா விளையாடுறாரு. பட் இருக்கவங்க அவங்களும் நல்லா விளையாடுறாரு. ஓகே. அதே போல் இங்கே தீபாவளி பொங்கல் டைமுக்கு வருவார். வந்தார்னா இந்த கார்ப்பரேஷன்காரங்க வராங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன பணமோ தேவையானது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை செய்வார்.
அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டாக்ஸு அந்த மாதிரி அந்த pets கிளி அந்த வளர்த்துறது ரொம்ப அதெல்லாம் அந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்லேயும் விட்டுட்டு போயிருக்காங்க மயிலோன்ட்டு. அவன் ரொம்ப சேட்டை. அதே போல் வந்து சபரி வந்துட்டா அப்படின்னா அவனுக்கு ரொம்ப குஷி. அந்த எகிர்றது பண்ணுறது இதெல்லாம். அவர் வின் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் எங்கள் அண்ணா தான் வின் பண்ணுவார். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. ஓட் பண்ணுங்கள், எங்கள் அண்ணனுக்கு ஓட் பண்ணுங்கள், அவர் தான் வின் பண்ணுவார் நாங்கள் நினைக்கிறோம்.